வணக்கம் அனைவருக்கும். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போறேன். அதாவது கர்ப்ப காலத்தில் இன்டர்கோர்ஸ் பண்ணலாமா, இது குழந்தைக்கு பாதிப்பா? இது நிறைய அம்மாக்களுக்கும் கப்பிள்ஸுக்கும் மனசுக்குள்ள இருக்கும் ஒரு பெரிய சந்தேகம். முதல்ல நான் ரொம்ப கிளியரா சொல்லணும். நார்மல் பிரெக்னன்சி இருந்தா டாக்டர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லலேனா கர்ப்ப காலத்தில் இன்டர்கோர்ஸ் பொதுவா சேஃப் தான். இதையே உலக சுகாதார வழிகாட்டுதல்கள் கொடுக்கிற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் பெண்கள் அண்ட் கர்ப்பம் தொடர்பான மருத்துவ வழிகாட்டுதல்கள் தர்ற அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட்ஸ் இரண்டும் சொல்லுது. அதாவது ஹெல்தி பிரெக்னன்சி இருந்தா காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா இன்டர்கோர்ஸ் குழந்தைக்கு டைரக்டா பாதிப்பு தராது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். இன்டர்கோர்ஸ் பண்ணினா பேபிய தொற்றுமா? இல்ல, குழந்தை இருக்கிற இடம் யூட்ரஸ்குள்ள ஆம்னியோட்டிக் வாட்டர்க்குள்ள சேஃபா ஒரு மெம்பரேன்குள்ள தான் இருக்கும். அதனால் இன்டர்கோர்ஸ்ல பேபிக்கு நேரடி கான்டாக்ட் கிடையாது. ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா பிரெக்னன்சியும் ஒரே மாதிரி இல்ல. சில சிச்சுவேஷன்ல இன்டர்கோர்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போற கண்டிஷன் இருந்தா இன்டர்கோர்ஸ் வேண்டாம். ப்ளீடிங் வந்திருந்தா, பிளசண்டா லோ பொசிஷன்ல இருந்தா, முன்பே மிஸ்கேரேஜ் ஹிஸ்டரி இருந்தா, ப்ரீ டேர்ம் டெலிவரி ரிஸ்க் இருக்குன்னு டாக்டர் சொன்னிருந்தா, சர்விக்ஸ் வீக் அல்லது ஷார்ட்டா இருக்குன்னு ஸ்கேன்ல வந்திருந்தா, டாக்டர் அவாய்ட் இன்டர்கோர்ஸ்னு கிளியரா சொல்லியிருந்தா, இந்த சிச்சுவேஷன்ல ப்ளீஸ் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்டர்கோர்ஸ் பண்ணின பிறகு ப்ளீடிங், லோவர் வயிற்று வலி, ஸ்ட்ராங் பேக் பெயின், வாட்டர் லீக் மாதிரி ஃபீல், கிராம்ஸ் அதிகமா வருது, இப்படி இருந்தா டிலே பண்ணாம டாக்டருக்கு சொல்லணும். இப்போ இன்னொரு உண்மையும் சொல்லணும். கர்ப்ப காலத்தில் அம்மாவின் உடம்பு மட்டும் மாறல, ஹார்மோன்ஸ் மாறும், டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும், நாசியா, பாடி பெயின், மனசுல பயம். இதனால செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் குறையலாம், இன்டர்கோர்ஸ் டைம்ல பெயின் ஃபீல் ஆகலாம், கம்ஃபர்டபிளா இல்லாம இருக்கலாம். இது எல்லாமே டோட்டலி நார்மல் தான். ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்கோர்ஸ் என்பது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லைன்னா, மனசு அலோவ் பண்ணலனா, உடம்பு ஒத்துக்கலனா ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. அம்மாவின் கம்ஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சேஃபா இருக்க சில சிம்பிள் விஷயம் மட்டும் நினைவில் வைக்கணும். டம்மிக்கு பிரஷர் வராத பொசிஷன், ரஃப் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணணும், பாடி சொல்ற சிக்னலை கேட்கணும், பெயின் வந்தா உடனே ஸ்டாப் பண்ணணும். நான் எல்லா கப்பிள்ஸுக்கும் சொல்ல விரும்புற ஒரு முக்கியமான லைன், இன்டர்நெட் அட்வைஸை விட உங்க டாக்டர் அட்வைஸ் தான் கரெக்ட். ஏன்னா ஒவ்வொரு பிரெக்னன்சியும் டிஃப்ரெண்ட். முடிவா ஒரு சின்ன மெசேஜ், கர்ப்ப காலத்தில் இன்டர்கோர்ஸ் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எல்லாருக்கும் சேஃப்னு நினைக்க கூடாது. கண்டிஷன் இருந்தா ஸ்டாப் பண்ணணும், சிம்டம் வந்தா உடனே டாக்டரை பார்க்கணும். அம்மா பாதுகாப்பா இருந்தாதான் குழந்தையும் பாதுகாப்பா இருக்கும்.